மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோவும் வந்துட்டு அப்படியே கிட்ட கிட்ட நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, "எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னுவாங்க." ஹீரோ, "எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி சொல்வாரு. அதோட 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது பார்த்தா 2 பேருக்கும் ஒரே மாரி கனவு தான். ஹீரோவுக்கும் ஒரு மாரியான கனவா இருக்கும். ஹீரோயினும் ஒரு மாதிரியான அந்த கனவுல இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் என்ன யோசிச்சு பார்ப்பாங்கன்னா, "எவ்வளோ நாளைக்கு தான் இதே கனவோட இருக்கிறது? எப்பதான் எனக்கு நேர்ல இதெல்லாம் நடக்குமோ தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பொக்கே ஷாப்பில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துருவாரு. ஹீரோ பார்த்தோன்னா உங்களுக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாரு, கிட்ட போய் நின்று ஹீரோயின் கிட்ட, "எனக்கு ஒரு ஒயிட் ரோஸ் வந்து பேக் பண்ணி தரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே ஹீரோனுக்கு வந்து பதட்டமாக இருக்கும். ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த ஒயிட் ரோஸை வந்து பொக்கே மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஹீரோ வாங்கிட்டு எவ்வளோ இதுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு அதெல்லாம் பேச வராது. ஏன்னா ஹீரோ பக்கத்தில் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது, ஹார்ட்டெல்லாம் வேகமாக துடிக்குது, சரியாகவே பேச முடியல. அது ரொம்ப தயங்கி தயங்கி அதோட அமௌண்ட்லாம் சொல்லுவாங்க. ஹீரோவும் பே பண்ணிடுவாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேகமாக போகிறவங்க, "இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த ரோஸ் இந்த சின்ன ஒரு பொக்கே உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க." அப்படின்றதுக்காக சொல்லவும் ஹீரோ அதை வாங்கிக்குவார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்தவர் பார்த்தீங்கன்னா அவரோட கொடையை மறந்துட்டு போவார். ஹீரோயின் அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. படப்படன்னு அவங்க ஹீரோக்காக வேலை பார்ப்பாங்க. ஹீரோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "அப்பாடா இப்போ தான் எனக்கு இதே வந்து நார்மலாக இருக்குது." அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. இப்போ அடுத்த கட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பிளைண்ட் டேட் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு அவர் என்ன சொல்வார், "நீ என்ன மாசானா இவ்வளோ சம்பாதிப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை மட்டமாகவே அவரோட ஆரம்பமே ஹீரோனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவர் பேச விட்டு கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இந்த சம்பளத்துக்கு உனக்கு வந்து வேலைக்கு லீவே கிடைக்காது போலயே." என்னோட ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "ஆமாம், லீவ் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் தான். நான் பார்க்குற வேலையில் வந்து லீவ் எடுக்காமல் போனால் தான் ஒரு நல்ல சேலரியாகவே கிடைக்கும்." அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே அதுக்கு அந்த ஆள் அந்த பிளைண்ட் டேட்டை வந்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, "அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா எனக்கு மாதம் வருமானமே வந்துட்டு 1 மில்லியன் கிட்ட எனக்கு வந்துடும். இருந்தாலும் நீ வேலைக்கு போகிறத நீ போய், ஏன்னா உனக்குன்னு செலவுக்கு நீ தான் பார்த்துக்கணும். அதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்கக்கூடாது." அப்படி இப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறம், "ஆனால் வீட்டு வேலையை நீ தான் பார்க்கணும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், குழந்தை அப்படி இப்படின்னு சில விஷயங்கள்லாம் ரூல்ஸாக போட்டுட்டு பாரேன். இது செட் ஆகாதுன்ற மாதிரி ஹீரோயின் இருக்கும். ஸோ இவன் பேசுறது நம்மளுக்கு பிடிக்கல. இவனை வந்துட்டு நம்ம ஓகே பண்ணவும் கூடாது." அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, "எனக்கு வந்து உன்னோட பிஹேவியர், நீ பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளைண்ட் டேட்டே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களா. உடனே அவருக்கு கோவம் வந்துரும். "என்ன நீ மாச சம்பளம் இவ்வளோ கம்மியாக வாங்குற, நீ வந்துட்டு 1 மில்லியன் மாச சம்பளம் வாங்குற, என்கிட்ட இவ்வளோ திமிரா நீ பேசுறியா? பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவியா? உனக்கு பிளைண்ட் டேட் பிடிக்கிறனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்கிட்ட மன்னிப்பு கேளு." அப்படின்ற மாதிரி சொல்லவும், "நான் எதுக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறது உன் தப்பு தான்." அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஒரு வம்புக்கு நிற்பார. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அங்கிருந்து போகலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவோம். ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டே இருப்பாரு. உடனே டக்குன்னு இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாரு. அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவர்கிட்ட இப்போ ஹீரோனுக்காக சப்போர்ட்டுக்கு நிற்பாரு. என்ன பண்ணுவார், "ஓஹோ, அப்போ நீ வந்து இவளோட லவ்வரா? அப்போ லவ்வரை வச்சுக்கிட்டே நீ வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வர." அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் 2 பேருக்குள்ள அது மாதிரிலாம் எதுவும் இப்படிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க." ஹீரோ என்ன சொல்லுவார், "தேவையில்லாமல் பேசாதான்னு." சொல்லும்போது, "எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நீங்கள் 2 பேரும் இப்படி ஏதோ ஆல்ரெடி கனெக்ஷன், நல்ல வேலை அந்த பொண்ணை நான் ஓகே பண்ணல. இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட சுற்றிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? உங்கள் 2 பேரும் நான் சும்மா விடுவேன் நினச்சிக்காதீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுவார். ஹீரோ அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டார். ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஹீரோயின் கிட்ட பேசுவார். "அன்னைக்கு நீங்கள் கொடுத்த ரோஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுவார். ஹீரோயின் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மழை வேற நல்லா பெஞ்சிட்டே இருக்குமா, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்வார். ஹீரோயின் வருவாங்க, கொஞ்சம் நனைஞ்சிருவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், அவரோட கோட்டை கழட்டி கொடுத்துருவாரு. உடனே 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரொமான்ஸாக சீன் அப்பப்போ வந்துட்டு போயிட்டே இருக்கும். 2 பேரும் தாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவரோட நம்பர் என்ன எப்படி ஆரம்பிக்கிறது பேசுறது தெரியாமல் யோசிப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், "நான் இந்த காலேஜில் படித்தேன்." அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து தன்னை பற்றின அறிமுகப்படுத்திப்பார். "என்னோட பேர் இதுதான்." அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "என்னோட பேர் இதுதான்." அப்படின்ற மாதிரி அவங்களும் அறிமுகமாயிப்பாங்க. அப்போ அவங்களா தயங்கி கேட்பாங்க, "கான்டாக்ட் நம்பர்?" அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. "இல்லை அந்த கோட்டு கொடுத்துருக்கீங்களா, நாளை பின்ன அதை நான் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் நம்பர் எனக்கு வேணும்லன்னு." ஹீரோ என்ன சொல்வார், அப்படியே அவர் நம்பர் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ அங்கே என்னென்னா ஹீரோ படித்த அதே காலேஜில் தான் ஹீரோயின் படிச்சிருப்பாங்க. அப்பத்துலேருந்து ஹீரோனா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தைரியத்தை வரவழைச்சிட்டு எப்படியாவது ஹீரோக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டை வாங்கிட்டு வேகமாக ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஹீரோ வந்து முன்னாடி தான் போயிட்டு இருப்பாரு, ஒரு ஃப்ரெண்டோட நடந்து போயிட்டே இருப்பாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, அவர் வந்து ஹீரோனோட பேரை மென்ஷன் பண்ணாரோ என்னமோ தெரியல. ஆனால் அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்பார் அப்படின்னா வந்துட்டு, "உனக்கு அந்த பொண்ணை வந்து பிடிச்சிருக்குமா, பிடிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எந்த பொண்ணுடா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதான்டா உன் காலேஜ் தான் படிக்கிறா, உன் கிளாஸ் தான் படிக்கிற அந்த பொண்ணு. அவள் உன்னை சுற்றி வர மாதிரி இருக்கு. அவன் மேலே உனக்கு ஏதாவது அட்ராக்ஷன் இருக்கா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ என்ன சொல்லிடுவார் அப்படின்னா வந்துட்டு, "அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியல, எனக்கு அந்த மாதிரி எந்த அட்ராக்ஷனும் எதுவும் இல்லை." அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு வந்து என்ன நினச்சிப்பாங்க, அவனுக்கு அப்போ நம்மள பிடிக்கல, நம்மளுக்கு மட்டும் தான் அவனை பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ண போனவங்க போகிறதுக்கு தயங்கிட்டு நின்றுட்டே இருப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம
மட்டும் நினச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அதோட விட்டுருப்பாங்க. சரி அதெல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ திரும்ப ரொம்ப அப்போ கூட அவரோட காண்டாக்ட் நம்பர்லாம் இவங்களுக்கு கிடைக்கல. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப ஹீரோ பார்த்தோன்னே இப்போ காண்டாக்ட் நம்பர் கிடச்சிருக்கு. அவருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் வந்துட்டு தயங்குவாங்க. திரும்பவும் அவன் நம்மளுக்கு பிடிக்கல, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டா நம்மளால தாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்களா. அப்போ அவருக்கு கொடுத்த கொடையை கூட அவர் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. அந்த கொடையும் பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு ஹீரோன் இருப்பாங்க. அவங்க ஹீரோக்கு கால் பண்ண போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோ அந்த கொடையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஹீரோனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காது கூட சரியாக கேட்காது. ஒரு மிஷின் ஒன்று காதில் மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு வந்து தெரியாதனமாக ஒரு கால் ஒன்று போயிடும். கட் பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் வந்து வேணும்னு பண்ணலை, உங்களோட ட்ரெஸ் என்கிட்ட இருக்குது, அதை திரும்ப கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் கால் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மெசேஜில் பேசிட்டு அப்படியே பேசிகிட்டே வெளியே வந்துடுவாங்க. ரோட்டில் நடந்து வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா வந்து திடீர்னு அவங்க போகலான்னு நினைக்கும் போது கையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோவான்னு திரும்பி பார்த்தா அங்கே வில்லன். யாருன்னு தெரியல, ரோட்டில் ஹீரோனை பார்த்தோன்னா கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இந்த அதிர்ச்சியிலே ஹீரோனோட காதில் மாட்டியிருந்தாங்க. அந்த மிஷின் வந்து கீழே விழுந்துரும். இந்த வில்லன் அப்படின்னு சொல்லிட்டா வந்து வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அப்பா தான். அவர் தான் இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோனை வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது அவரோட வேலையாக இருக்கும். இப்போ ஹீரோன் வந்துட்டு அப்பான்றதுனால எதுவும் பண்ணவும் முடியாது. அவர் வந்து பணம் கேட்டு இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஹீரோன் வந்து பயந்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க. அந்த மிஷினை தேடிக்கிட்டு இருட்டில் தேடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோன் வந்து பேசிட்டே இருந்தாலும் திடீர்னு காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டாக அங்கே இடத்துக்கு வந்துருவாரு. அப்போ அந்த ஆளை மிரட்டும் போது அவர் என்ன சொல்வார், நீ யாரு நினச்சி என்ன மிரட்டிட்டு இருக்க, நான் அவளோட அப்பா தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பானா நீ என்ன வேணா பண்ணுவியா, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது, ஓஹோ நீ தான் அவளோட பாய் ஃப்ரெண்டா, உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிடுவார். அப்படின்னா வந்து அந்த காது மிஷின் இருக்குல்ல, அதை எடுத்து அவங்க காதில் சொல்லிடுவார். அப்பா அவர் யோசிச்சு பார்ப்பாரு. ஹீரோ படிக்கும் போது ஹீரோவுக்கும் ஹீரோனை தான் பிடிச்சிருக்கும். ஹீரோயின் பார்க்காத நேரமாக ஹீரோயினியை தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. போகும்போது வரும்போது எல்லாத்தையும் ஹீரோயினியை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பார். இதெல்லாம் அவர் தனிப்பட்ட முறையில் நினச்சிட்டே இருப்பார். இப்போ கூட ஹீரோயின் வந்து பேசிட்டே வெளியே வந்தாங்கல்ல, இவர் வந்து தூரமாக நின்று ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி உங்களோட கோட் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மெசேஜை பார்த்துட்டு அவர் வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் வரும்போது தான் அவங்க அப்பா வந்து இப்படி பிரச்சனை படத்தெல்லாம் பார்த்து தான் ஹீரோ வந்து காப்பாற்றவே வந்திருப்பாரு. அதை யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க பாட்டி இருக்காங்களே திரும்ப திட்ட ஆரம்பிச்சிடும். உங்களை எவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன், நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், இப்படியே எத்தனை நல்லா சுற்றிட்டு இருக்க போகிறா அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஹீரோயினுடைய மெசேஜையே பார்த்துட்டே இருப்பாரா. யார் அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரா. என்ன இதுன்னு நான் பேசவான்னு கேட்கும்போது, இப்போ நீ பேச வேணாம், இன்னும் நானே அவள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணல, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். சரி எங்கே இருக்கா என்ன இதுன்னு சொல்லிட்டு பாட்டி விசாரிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொக்கே ஷாப்பில் தான் வந்து வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ மறுநாள் ஹீரோக்கே தெரியாமல் பாட்டி என்ன பண்ணுவாங்க, ஹீரோனை அவங்களுக்கு அந்த பேத்தியை பார்க்க ஆசை. உடனே வந்துட்டு கிளம்பி வந்துடுவாங்க. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பூக்கடையில் தானே ஹீரோன் இருக்காங்க. இது ஸ்மெல்லு நல்லா இருக்குது, நீ எந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற கேட்கும்போது, நான் பர்ஃப்யூமே யூஸ் பண்ணுறது இல்லை பாட்டின்னு சொல்லும்போது, ஆஹா நல்லா நறுமணமாக இருக்காளே அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி நினச்சிப்பாங்க. அப்போ மனசில் நினைப்பாங்கன்னா, இந்த பொண்ணும் என்னோட பேரனும் வந்து ரொம்ப பொருத்தம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காமான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்லுவாங்க. அப்போ இல்லை அப்படின்னா வந்துட்டு எனக்கு நீ கண்டிப்பாக நீ சொல்லிவிடு, ஏன்னா என்னோட பேரனை நான் கல்யாணம் பண்ணி வைப்பல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ தான் இவங்களோட பேரன்றதே அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஹீரோன் வந்து ஒரு மாதிரி அதாவது வர்ற கெஸ்ட் வந்து ஏதோ ஒன்று சும்மா அவங்க விளையாட்டுக்கு அவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் கொஞ்சம் சிரிச்சுப்பாங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் அந்த புக்கே வந்தவங்க சும்மா போகாமல் ஒரு புக்கே ஒன்று வாங்கிக்குவாங்க. ஹீரோனை பார்த்துக்கிட்டே அவங்க பாட்டுக்கு எது வேறு எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஆகிடும் 10 நாளாக ஹீரோயினுக்குள்ளே எந்த காண்டாக்டும் இல்லாமல் இருக்கும். திடீர்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் வராரா. ஹீரோன் வந்து ஒரு குட்டி நாய்க்குட்டியோட விளையாடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா வெளியே நின்று சிரிச்சுட்டே இருப்பா. திடீர்னு கடைக்குள்ள வரும்போது ஹீரோன் அப்படியே நின்றுட்டே பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன இன்னைக்கு நான் வெல்கம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ரொம்ப நாள் அந்த பக்கம் காணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பாங்க. இதுக்கடையில் ஹீரோ வந்து இப்பயாவது ஏதாவது வெளிப்படுத்தலாமா நினைக்கும் போது இன்னொரு பொண்ணுங்க அவர் கூட படித்த பொண்ணுங்க வந்து பேசுமா. அதை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுன் ஆகிடும். திரும்பவும் அவர்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. அப்படியே சைலண்டாக ஆகிடுவாங்க. அவங்க ஹீரோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், நீ உங்கள் வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்வார். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த புக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வேற கஸ்டமர் வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனையே பார்த்துட்டே இருப்பார். ஹீரோன் திடீர்னு திரும்பும்போது அவர் அந்த பக்கம் திரும்பிப்பார். இப்போ 2 பேர் மைண்ட்லேயுமே எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரி தான் 2 பேருக்குமே தோணும் அப்படின்னு நினச்சி அவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரே மாதிரி விஷயத்தை தான். ஆனால் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்காரா. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோன் வருவாங்க. ஹீரோ அதுக்குள்ளே வெயிட் பண்ணி இப்படி கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிருவார். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அழகாக தூங்குறாரு நினைப்பாங்க. கிட்ட வந்து நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி கிட்ட வச்சு நின்றுட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ டக்குன்னு கண்ணை திறந்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், தடுமாறுவாங்க. உடனே ஹீரோ பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னா, அவர் வந்து உட்காந்துருந்தாருல, அப்போ சில விஷயங்கள்லாம் ஹீரோன் கேட்டிருப்பாங்க. என் பேர் என்ன ஞாபகம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, உன் பேர் இதுதான், நான் உன்னை அப்படி நினைக்கிறேன் சின்ன விஷயங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு ஹீரோ பதில் எழுதி கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த சீட்டை வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப குஷியாக போயிடும். ஹீரோனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க அந்த ஷாப்புக்கு வருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னோட க்ரஷை வந்து நான் பார்த்தேன், பேசினேன், அவனை வந்து எனக்கு
ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போவும் அவனை தான் என்னோட க்ரஷ்ஷாகவே இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசியிருக்கும் அவங்க ஃப்ரெண்டும் ஏன்டி இப்படி இருக்கன்ற மாதிரி கேட்டுட்டு போயிடுவாங்க. இத்தனை வருஷமா க்ரஷ்ஷாகவே வச்சிருக்கியே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியலன்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. தயக்கமாக இருக்குது, ஒரு வேளை ரிஜெக்ட் ஆகிட்டா கஷ்டமாயிடும்ல அப்படின்ற மாதிரி. இந்த நேரத்தில் பார்த்தோன்னா அந்த ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் ஹீரோன் அவர் எழுதி கொடுத்ததே பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்போ தான் ஹீரோட பாட்டி இருக்காங்களா வருவாங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி என்னோட பையன் வந்து நீ பார்த்தே ஆகணும், என்னோட பேரனை நீ வந்து பார்த்தே ஆகணும், அவன் இந்த அளவுக்கு ஹைட்டாக இருப்பான், இப்படி ஹேண்ட்ஸமாக இருப்பான், அவ்வளோ கலராக இருப்பான், அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பாட்டி எப்படி சமாளிக்கும் தெரியாது. நீ கண்டிப்பாக என் பேரனை நீ மீட் பண்ணணுமா, உனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லும்போது சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக உங்கள் பேரனை வந்து நான் மீட் பண்ணுறேன், ஏன்னா நானும் பிளைண்ட் டேட் அட்டன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோவாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவருக்கு நம்மளை பிடிக்குமான்றது தெரியல. ஸோ நம்ம லைஃப்பும் கல்யாணம் பண்ணி மூவ் ஆகணும். ஸோ பிளைண்ட் டேட்டில் வந்து எதுவும் செட் ஆகுதான்னு பார்க்க தான் ஹீரோன் ஒவ்வொரு பிளைண்ட் டேட்டை அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் இப்போ ஹீரோவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டே சொல்லுவாங்க. என்ன பாட்டி நீ வந்து பிளைண்ட் டேட்டுக்கு போக சொல்கிறேன், நான் தான் ஆல்ரெடி எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்ல அப்படின்னும் போது பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் அவங்க ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டாங்க, நீ நினச்ச பொண்ணையே தான் உனக்கு நான் பார்த்துருக்கேன்ற வார்த்தையை அவங்க சொல்லவே மாட்டாங்க. நான் எனக்காக நீ இந்த பிளைண்ட் டேட்டை அட்டன் பண்ணி தான் ஆகணும், பாட்டி ஆசைப்படுறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒரு ஆப்ஷனே இருக்காது. சரி பாட்டி நீ சொல்கிறன்றதுக்காக அட்டன் பண்ணுறேன், ஆனால் வந்து என்னால் வந்துட்டு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, ஒரு பேருக்கு தான் நீ போய் பாருன்ற மாதிரி இவங்க சர்ப்ரைஸாக, ஏன்னா பாட்டி ஒத்துக்கிட்டாங்கன்றத ஓப்பனாக சொல்லாமல் ஹீரோக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறத பாட்டி நினச்சிப்பாங்க. அதோட ஹீரோனும் ஒத்துக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஹீரோ பாட்டி என்ன பண்ணுவாங்க, நேராக ஹீரோயினை பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி என் பேரை வந்து உன்னை பார்க்க சம்மதிச்சிட்டான், இன்றைக்கி மதியம் வந்து 12 மணிக்கு கரெக்டாக இந்த காஃபி ஷாப்பில் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமுக்கு பிளைண்ட் டேட்டுக்காக அவங்க ரெடி ஆகி வந்திருப்பாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு பின்னாடி பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஹீரோ தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தா திரும்பி பார்க்கும்போது தான் ஹீரோனோட சீனியர் பையனாக இருப்பார். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்களா. நார்மலாக பேசுவார், ஹீரோன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ தூரத்துலேருந்து பார்க்குற ஹீரோ என்ன நினச்சிப்பார் அப்படின்னா வந்துட்டு, அவள் வந்து பிளைண்ட் டேட் அட்டன் பண்ணுறதுக்காக ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்கா போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஏற்கனவே ஒரு தடவை அப்படி பார்த்தாருல, திரும்ப வந்து இவங்க 2 பேர் பிளைண்ட் டேட்டுக்காக அட்டன் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ இவரும் பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்திருக்காரு, ஆனால் அந்த பொண்ணு யாருன்றது தெரியல. ஸோ 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அவர் வந்து எதை பற்றியுமே பேசாமல் என்ன பண்ணிடுவார், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கால் வந்திருக்கு, நான் உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஹீரோயினும் அவர்கிட்ட எதுவுமே சீனியர்கிட்ட எதுவுமே பேசலான்னா ஹீரோ வந்து இப்படி நினச்சிக்கிட்டாரு. இப்போ இவங்க 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்களே அறியாமல் 2 பேரும் காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காஃபி உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே பேசலான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எதை பற்றி பேச சொல்கிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், நானே பேச ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுவார். எதை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தா, நான் வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், என்னோட அப்பா அம்மா வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, நான் பாட்டி கூட தான் தங்கியிருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். என்ன இவன் எதை பற்றி பேசுகிறானே தெரியல, எதுக்காக இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ பேசுகிற வந்து உனக்கு இதில் ஆர்வம் இருக்கா என்னதுன்னு கேட்பார். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. அப்புறமா தான் அவர் கேட்பார், என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒரு சம்மதமாக கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒன்றுமே அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. நீ எதுவும் விளையாடுறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து அவர் வந்து கொஞ்சம் விளையாடுத்தனமாக இந்த மாதிரி சொல்கிறாருன்னு நினச்சிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவாங்களா. இல்லை நான் உண்மையிலே தான் சொல்கிறேன், நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. உன்னை ஹீரோன் என்ன நினைப்பாங்க, அந்த காலேஜ் டைம்லேருந்து ஹீரோ சுற்றி வந்திருப்பாங்க, நான் ஒரு தடவை கூட நேர் எடுத்து பார்த்ததில்ல, ஒரு வாரத்தையும் பேசுனதில் திடீர்னு இப்படி கேட்குறான்னா அவனுக்கு உண்மையிலே நம்மளை பிடிக்குதா இல்லையான்னு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. ஆனாலும் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியாது, சரின்ற மாதிரி மட்டும் ஊன்ற மாதிரி தலையாட்டுவாங்க. அதோட இப்போ ஹீரோவுக்கும் 2 பேருமே பேசிகிட்டே இருப்பாங்க. நாங்களே இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க அம்மாவுக்கு அந்த விஷயத்த சொல்லிடுவார். அப்புறம் தான் பாட்டி இந்த மாதிரி வேலை பார்த்தது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ பாட்டியும் நம்மளுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்றது ஹீரோன்னு புரிஞ்சுப்பாங்க. ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இப்போ ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோன் கிட்ட பேசுவாங்க, இப்போ நீ வந்து கொஞ்சம் ஏஜ் வந்து இதாக தான் இருக்குது, இன்னும் 2-3 வருஷம் போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இல்லை நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசில் அதாவது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வயசில் கல்யாணம் பண்ணால் வந்துட்டு சீக்கிரமாக டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு போகிறாங்க, ஸோ நீ அதை நல்லா யோசிக்கணும்னு ஹீரோ என்ன சொல்வார், அவளுக்கு நான் சொந்தமாக இப்போ கல்யாணத்துக்காக அவளுக்கு நான் கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை கூட நான் ரெடி பண்ணிட்டேன், அதோடு இல்லாமல் ஒரு பத்திரத்தையும் நான் அவளுக்காக எழுதியிருக்கேன், எந்த காலகட்டத்தில் அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன், அவள் மேலே அந்த அளவுக்கு எப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிறைய சொல்வார். ஹீரோட அம்மாவுக்கு இப்போ புரிஞ்சிடும் அவன் அந்த அளவுக்கு நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஆகிடும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் தனியாக ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு இடமும் இருக்கும். இப்போ ஹீரோன் என்ன கேட்பாங்க, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் தங்க போகிறோன்னு கேட்கும்போது நம்ம 2 பேரும் கல்யாணம் அடிச்சு ஒரே இடத்துல தான் தங்குறோம்னு ஹீரோ சொல்வார். உடனே வந்து இப்போ எந்த ரூம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இப்போ கல்யாணம் தான் சீக்கிரம் பண்ணிட்டோம், கொஞ்ச நாளைக்கு நம்ம தனித்தனி ரூமில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோக்கே தெரியாமல் ஹீரோட அம்மா என்ன பண்ணுவாங்க, ஹீரோன்கிட்ட பேசுவாங்க, நீங்கள் 2 பேருமே இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் 2 பேர் செப்பரேட்டான ரூமில் தங்குறது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ஆன்ட்டி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஹீரோன் இந்த வேலையை பார்ப்பாங்க. ஹீரோவும் சரி ஓகே நான் அந்த ரூமு இந்த ரூமுன்ற மாதிரி ஆளாளுக்கு ஒரு ரூமை பிரிச்சுப்பாங்க. ஹீரோன்னு அவங்க வழக்கமாக பார்க்குற வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க.
வந்து வேலை பார்க்கும்போது ஹீரோ வந்து சும்மாவே சுத்தி சுத்தி வருவாரு. இப்ப கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இப்ப ஹீரோனையும் சுத்தி சுத்தி வருவாரு. அதோட ஹீரோயின் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, இப்ப அந்த கடைக்கு வந்து ஆளுங்கலாம் வரவும் ஹீரோ போய் ஒரு இடத்துல உட்காந்துருவாரு. இப்ப இங்க நெறைய பொண்ணுங்கலாம் வருவாங்க. வந்த பொண்ணுங்க பார்த்தோம்னா, ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப குழஞ்சு குழஞ்சு பேசுறதெல்லாம் இருக்கும்போது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. உடனே அவர கூட்டு போய் தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாங்க. அவங்கலாம் வந்தா, "நீ பேசி அவங்க பேசினா நீயும் பேசுவியா? ஒரு இடத்துல இரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி கொஞ்சம் பொசசிவா அவங்க நடந்துப்பாங்க. ஹீரோக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பொண்ணுங்க கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, "என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாரிலாம் பேசாதீங்க. அவர் என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணுங்களும் அங்கருந்து போயிடும். இப்ப ஹீரோயின் வந்து அங்க பேசி முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா வந்துட்டு, இப்பவும் மத்த பொண்ணுங்க வந்து பேசுறாங்க. இப்ப நான் எப்படி அவங்ககிட்ட மூவ் ஆகுதுன்னே தெரியல. அவங்க அம்மா வேற இப்படி என்ன ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் எதா நெனச்சுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவாரு, அவங்க வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப போம்போது, ஹீரோ அவங்கள புடிச்சு மடியில உட்கார வச்சு அவங்கள்ட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு ஓடிருவாங்க. இப்ப வீட்டுக்கு போனவங்க அவங்களுக்கு 2 மனசா இருக்குல்ல, ஒரே மாரி கன்ஃப்யூஸா இருக்கனால நல்லா ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்ற பேர்ல ஏதோ ஒரு ஒரு சட்டை போட்டிருப்பாரு. அதுக்கு பட்டன் இருக்காது. அந்த மாரி ஒரு சட்டைய போட்டுட்டு வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாரு. என்ன வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட 2 பேருமே வந்துட்டு அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஆயிடும். எல்லாமே அதோட முடிஞ்சு போகுது. இப்ப காலையில எந்திரிச்சோனே ஹீரோனுக்கு புதுசா வெட்கம் வந்துருச்சு. அச்சச்சோ! நம்ம ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த மாரிலாம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெட்கப்படுவாங்க. வந்துட்டு இப்ப ஹீரோ வந்து ஹீரோனோட ஃபோன பார்ப்பாரு. அதுல கிளாஸ்மேட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது சேவ் பண்றதுன்னா, அந்த மாரி நேம்ல வந்துட்டு தனக்கு புடிச்ச மெசேஜ் எல்லாம் அவங்க வந்து அதாவது சென்ட் பண்ணாமயே அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத ஹீரோ வந்து எல்லாத்தையும் பார்த்துருவாரு. யார் அந்த கிளாஸ்மேட் ஏ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ நைஸா நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அத வந்து ஹீரோ தான்றதே சொல்ல மாட்றாங்க. உடனே எனக்கு தல வலிக்கிற மாரி இருக்கு. நேத்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத அளப்பாங்க. உடனே வந்து ஹீரோ அங்கருந்து போகும்போது பார்த்தோன்னா, உடனே நீ வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அந்த கேள்விக்கே பதில் சொல்லாத மாரி அப்படியே சமாளிச்சுருவாங்க. யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து என்னன்னா, அவங்க ப்ரொபோஸ் பண்ண வந்த டைம்ல வந்து ஒரு பையன் வந்து ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாரு. உனக்கு அந்த பொண்ணு பிடிக்குமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்ல. ஹீரோ வந்துட்டு எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்ற மாரி அந்த பையன் அதாவது லவ் பண்ற டைம்ல யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டாங்கல்ல. அதனால தான் அவர் மறைச்சிருப்பாரு. அவர் லவ் பண்ற விஷயத்த மறைச்சிருப்பாரு. அதே சமயத்துல ஹீரோ இப்ப திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஹீரோயின் கூட வந்து அந்த சீனியர் பையன் ஒருத்தன் இருந்தான்ல, அவன் என்ன பண்ணுவான், ஹீரோயின் கிட்ட வந்து பேச வந்துருவான். இப்ப ஹீரோயின் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரதே ஹீரோக்கு தெரியாது. திடீர்னு நின்னு பேசும்போது தான் ஹீரோயின் வந்து அந்த சீனியர் பையன் கிட்ட பேசும்போது, இவர் என்ன சொல்வாரு, இந்த பொண்ண பத்தி தான்டா நான் கேட்டேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோ டக்குன்னு பார்ப்பாரு. அப்ப ஹீரோயின் அந்த சீனியர் பையன்ட்ட பேசிட்டு இருக்கவும், அவங்க 2 பேருக்கு தான் புடிச்சிருக்கு போல இருக்குன்னு நெனச்சுட்டு, ஹீரோ ஒரு டிஸ்டன்ஸா மெயின்டெயின் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இவங்க 2 பேருமே பேசாம இருந்ததுக்கு காரணம் இதுதான். இத அவரு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. மெசேஜ் யாரு? கிளாஸ்மேட் ஏன்னா யாரு யாருன்னு கேட்டுட்டே இருக்காரா. ஹீரோயின் வேற அத சொல்லாம கொள்ளாம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களா. இப்ப அவருக்கு மைண்ட்ல எப்படி இருக்கும்னா, இப்ப இடையில வேற அந்த பிளைண்ட் டேட்டுக்காக அந்த அந்த சீனியர் பையன் வந்துட்டு போட்டானா, ஒரு வேள வந்துட்டு அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அவனோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாலே, பேசிட்டு இருந்தாலும், ஒரு வேள அவன தான் வந்து அவளுக்கு புடிச்சிருக்கோ! அவனுக்கான மெசேஜஸ்லாம் அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காளோ! அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தனக்கு தானே ஒரு மாரி வருத்தப்பட ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பிளைண்ட் டேட் பண்ண வந்தார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின மட்டமா பேசிட்டு போனார்ல, திரும்ப வேற ஒரு பொண்ணு அவருக்கு தகுந்த மாரி அமைஞ்சிருக்கும். அந்த பொண்ணோட கை கோர்த்துட்டு வரும்போது ஹீரோயின பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல அப்படி இப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, எங்க வெட்டிங் ரிங் காட்டுன்னு கேட்கும்போது, அவங்க கையில வெட்டிங் ரிங்கே இருக்காது. இத பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஏளனமா கிண்டல் பண்ணி சிரிப்பாரா, அத ஹீரோவுக்கு கேட்டுரும். உடனே என்ன பண்ணுவாரு, வேகமா போயிட்டு ஒரு வெட்டிங் ரிங்க வாங்கி ஹீரோயின் கையில போட்டு விடுவாரு. உடனே அவர வந்து பதில் சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. இப்ப அவரும் போயிடுவாரு. கொஞ்ச நேரம் பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாரு. இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப இன்னொன்னு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரே மனக்குழப்பமா இருக்கு. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டிய பார்க்க போகணும். அவங்களுக்கு ஒரு பாட்டி இருக்காங்களா, அவங்கள பார்க்க போணும். அவங்க நம்மள ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி கூப்பிடவும், ஹீரோவும் அவருக்கு 1008 குழப்பம் இருந்தாலும் வெளிப்படையா எதுவும் கேட்டுக்காம அவர் பாட்டிய பார்க்க வருவாரு. இப்ப ஹீரோயின் அந்த பாட்டி என்ன சொல்வாங்க, "நீங்க 2 பேரும் வந்து நல்லா ஹேண்ட்ஸமா நல்லா இருக்கீங்க. கப்பிளா பார்க்கும்போது நல்லா இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 2 பேரும் அப்புறம் விருந்து சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் பார்த்து இங்க வீட்ல இருக்கிறது வந்து ஹீரோயினோட அப்பாக்கு தெரிஞ்சிரும். அவர் என்ன பண்ணுவாரு, வேக வேகமா வந்து ஒரு பணம் கேட்க வந்திருப்பாரு. ஹீரோயின் இங்க இருக்கானோனே, "பணம் குடு, பணம் குடுன்னு" கேட்கும்போது, ஹீரோயின் கிட்ட பணம் இல்லன்னு சொல்லும்போது, "இது என்ன ரிங் இவ்ளோ காஸ்ட்லியான ரிங்கா இருக்கு. குடு குடுன்னு" சொல்லிட்டு ஹீரோனோட கைய பிடிச்சு அந்த ரிங்க கழட்ட முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. காப்பாத்திருவாரு. அவங்க அப்பா ஹீரோயின பார்த்தோனே பயந்து ஓடிருவாரு. அதாவது ஹீரோவ பார்த்தோனே பயந்து ஓடிறாரு. திரும்ப ஹீரோயின் வந்துட்டு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, "நீ என் பொண்ணே இல்ல. எனக்கு நீ எந்த செலவுக்கும் காசு குடுக்குறதே இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின திட்டிட்டு போயிடுவாரா. இப்ப இவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்பாவோட ஃபோட்டோவே கிழிச்சிருவாங்க. அத ஹீரோ அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கறத ஹீரோ பார்த்துருவாரு. பார்த்தோனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்வாரா. அப்ப ஹீரோ சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அத வந்துட்டு அத வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துருவாரு. வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரா. அதுல ஹீரோவோட சில திங்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. அத பார்க்கலாம்னு நினைக்கும்போது ஹீரோயின் வந்து அத காட்ட மாட்டாங்க. இப்போ வரைக்கும் ஹீரோவ தான் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த விஷயத்தையும் அவங்க சொல்ல மாட்றாங்க. உடனே இப்ப அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து என்ன நினைப்பாரு, அவள நான் நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவளுக்கு வந்து சீனியர தான் புடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் வருத்தப்பட்டுட்டே இருப்பாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோயினோட ஒரு லவ் லெட்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கும். அந்த லவ் லெட்டர வந்து ஹீரோ வந்து படிச்சு பார்ப்பாரா. அதுல அவங்க வந்து ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ண வந்தாங்களா, அந்த லெட்டர் தான் அவங்க குடுக்கலல்ல. அது இப்பவும் அங்க இருக்கு. அத பார்த்துட்டாரு. பார்த்தவரு பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய வேர்ட்ஸ் எழுதியிருக்க பார்த்து இது வந்து அந்த சீனியர் பையனுக்கும் அப்படின்னு நினைக்கும்போது தான், ஹீரோவ பத்தின விஷயங்கள் தான் எல்லாமே இருக்கும். ஹீரோவ எங்க பார்த்தது, எப்படி பார்த்தது,
பார்த்தது, எப்படி பிடிச்சது, என்ன இதுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. கரெக்டாக ஹீரோ பேரையும் போட்டுருவாங்க. இதை பார்த்தோன்னே தான் அவருக்கு நிம்மதியாகவே இருக்கும். அவ்வளோ சந்தோஷப்படுவார் அவர். அவள் அப்போ என்ன தான் நேசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவர் சந்தோஷமே அடைவார். வெளியே காட்டிக்க மாட்டார். திரும்ப ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதே மாதிரி சமாளிச்சுட்டே இருப்பாங்க. இவரும் வெளியே காட்டிக்க ஆனால் இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோ நம்மளை தான் விரும்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோட அம்மாவும் பாட்டியும் இருக்காங்களா. அவங்க இவங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். உடனே என்னது இது, எதுக்காக அவங்க 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க, வா உள்ளே போவோம் அப்படின்ட்டு வேக வேகமாக உள்ளே வரும்போது பார்த்தா அவங்க 2 பேரும் வந்துட்டு நீ ரொட்டி சாப்பிட, நான் பிரெட்டை சாப்பிட்றேன், நான் ஜாம் வச்சு சாப்பிட்றேன்ற மாதிரி அவங்க உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு தான் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு, அதாவது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னா அப்புறமா மாறி மாறி வர கன்னத்தில் வர கிஸ் பண்ணிட்டு அப்படி வர நின்றுட்டு இருப்பாங்களா. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்து ஒரி பண்ணுவாங்க. இவங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளே எதுவும் நடந்துருமோ, அவங்க சீக்கிரமாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும், இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு சின்ன கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வயசில், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 20 22 வயசுலலாம் கல்யாணம் பண்ண வந்து மெச்சூர்டாக இருக்காதோ, ஒரு வேளை பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரி பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்கள வந்து ஒரு கேப் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இவங்க 2 பேரும் போகிற ஸ்பீடை பார்த்தா என்ன ஆகும்னு எனக்கே தெரில, ஓரளவுக்கு மேலே நம்மளாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. பாட்டி என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, நீ அப்படி நினைக்காத, எந்த வயசாக இருந்தாலும் மெச்சூர்டாக இருக்கவங்க இருக்க தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மருமகளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஃபோன் கால் வந்து ஒரு பாட்டுக்கு போவார். யாருன்னு ஹீரோன்னு கேட்பாங்களா. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி உம்முன்னு ஆயிடுவாங்க. உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது இப்போ அவங்க ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து பேசுவாங்க. என்ன ஆச்சுமான்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோன் ஏதோ ஃபீல் பண்ணுறான்றது அவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு உங்கள் 2 பேரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவ்வளோ அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு நானும் வந்துட்டு உன் வயசாக இருக்கும் போது தான் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு என்னை பற்றி கேர் பண்ணவே இல்லை. நான் கல்யாணம் அப்போவே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ அவர் என்னை கண்டுக்கவே கிடையாது. அவர் அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை தேடி போயிட்டாரு. நான் தனிப்பட்ட முறையிலேருந்து ஹீரோ வளர்க்குறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. அந்த மாதிரிலாம் அவர் சொல்லி அவங்க சொல்லி வருத்தப்படுவாங்களா. அவங்க ஃபீல் பண்ணி அவங்க எதுக்காக இவ்வளோ நாள் இப்படி சொன்னாங்கன்ற காரணம் இப்போ தான் ஹீரோனுக்கு புரியுது. ஸோ அவங்களும் அவங்க அலறதை பார்த்தோன்னு இவங்களும் கூட சேர்ந்து ஜோடி போட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாரா. இந்த டைமில் வந்துட்டு அப்புறமா அவங்க 2 பேருக்குள்ளே ஒன்று சேர்ந்துப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருப்பார். நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம், அம்மா வந்து இவ்வளோ கவலைப்பட்டிருக்காங்க, இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம உணராமல் இருந்துட்டோன்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். இதுக்கப்புறம் அந்த காலேஜில் ஒரு பையன் படித்தார்ல, அவரை இப்போ மீட் பண்ணுவார் ஹீரோ. பண்ணோன்னா அவரை வந்து அப்படியே ஹக் பண்ணிப்பார். ஏன்னா அந்த பொண்ணு ஹீரோயினை பற்றி தானே அந்த பையன் கேட்டிருப்பான். இப்போ அவளே தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அவங்க 2 பேரும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷப்பட்டுப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு இவங்களுக்கு பர்த்டே வேறு வரும். இதுதான் பர்த்டேவாக இருக்கும். இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், உன்னோட விஷ் வந்து எதாக இருந்தாலும் அது நடக்கணும், நான் உன் லைஃப்பில் அவங்கள அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்வார். அப்படியே நீ தான் என்னோட எல்லாமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே ரொமான்ஸ் ஆகி அப்படி இப்படி ஆகி அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ பாட்டி அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இந்த விருந்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து என்னென்னா ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து கிளாஸ் டைமில் கொஞ்சம் நல்லா பேசி பழகி அந்த பொண்ணை வந்து திரும்ப வந்திருக்கும். அதுக்கிட்ட ஹீரோ பேசும்போது ஹீரோனுக்கு எப்படி இருக்கும்னா வந்து ஒருவேளை அந்த பொண்ணை இன்னும் அவனுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு டவுட் பட்டுகிட்டே இருக்காங்க. என்னதான் இவங்கள மீறி ஒருத்தவங்களை அதிகமாக நேசித்தாலும் ஓப்பனாக அவங்க 2 பேரும் பேசிக்காததுனால அவங்க மேலே ஒருத்தர் ஓப்பனாக கேட்கவும் முடியல. கேட்டால் வருத்தம் வந்துருமோன்னு நினைக்கிறாங்க. ஓப்பனாக பேசவும் அவங்களுக்கான தைரியமும் அவங்க 2 பேருக்குள்ள, அதனால தான் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஹீரோன் வந்து திரும்பவும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் வேறு நடந்துடும். அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தாங்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கண்ணு முழிச்சோடனே ஹீரோயினை தான் பார்க்கணும்னு நினைப்பாரு. அப்புறம் ஹீரோயினுக்கு 2 பேருமே திரும்ப ஒன்று சேர்த்துப்பாங்க. அதே மாதிரி இருக்கும்போது இப்போ ஃபைனலாக வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ண விஷயம் ஹீரோக்கும் இப்போ தெரியுது. ஹீரோயின் லவ் பண்ணது ஹீரோவை தான்ன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஹீரோ வந்து தன்னை இவ்வளோ நேசிச்சிருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோனுக்கு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. திடீர்னு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டவுடனே அவங்க சம்மதிச்சுட்டா தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயே அவர் ஹீரோ வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்துட்டு நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ எல்லா கன்ஃபியூஷனும் போயிட்டு இப்போ இவங்க 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஸோ பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஃபைனலாக வந்துட்டு ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேரும்போது இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், காலேஜ் டைமில் ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு ஹீரோனுக்கு ரொம்ப பிடிக்குன்றதும் அவருக்கு தெரியும், அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்றது தெரியும். ஸோ அதே பாட்டை இப்போ திரும்ப பாடுவார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அவங்க லைஃப்பை வந்து ஹாப்பியாக வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.